எங்கள் அம்மா காலையிலே என் தங்கச்சிக்கு திதி கொடுக்குறதுக்காக கடலுக்கு போயிட்டாங்க. என்னால் எங்கள் அம்மாவுக்கு துணையாக போக முடியல. அதனால் தம்பி போயிருந்தான். என் தங்கச்சிக்கு திதி கொடுக்குற அன்றைக்கின்னு ஒரு 5 பேருக்கு சாப்பாடு கொடுப்போம். அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். லெமன் ரைஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல். 5 டப்பா மட்டும் பேக் பண்ணி என் தம்பிகிட்ட கொடுக்க சொல்லி. மத்தியானத்துக்கு என் தங்கச்சிக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு வச்சுருந்தோம். இது கனவா கிரேவி, சிக்கன் குழம்பு, குழம்பா கூட வைக்கல, கிரேவி மாதிரி தான் வச்சுருந்தோம். அப்புறம் மீன் பொரியல், உப்பு கறி, உருளைக்கிழங்கு பொரியல், சிக்கன் 65, அப்புறம் தயிர் வெங்காயம், ஒயிட் ரைஸ், ரசம், மீன் குழம்பு எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு வச்சு சாமி கும்பிட்டோம். என் தங்கச்சிக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு, ஜூஸு எல்லாமே வாங்கி வச்சு பழம். என் தங்கச்சி உயிரோடு இருக்கும்போது என்னென்ன விரும்பி சாப்பிட்டுச்சோ அது எல்லாமே செஞ்சுருக்கோம். எங்கள் அம்மா இன்றைக்கி பொங்கலும் பண்ணாங்க. இதுதான் என் தங்கச்சி. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பெரியப்பா, பெரியம்மா, மாமா, அக்கா, சஞ்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தாச்சு. அவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நானும் சாப்பிட உட்காந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஊற்றிக்கிட்டதே கனவா கிரேவி தான். சூப்பராக இருந்துச்சு, ஆனால் ரொம்ப காரமாக இருந்துச்சு. 65 சூப்பர். உப்பு கறிக்கு உப்பு பத்தலை, சொதப்பிட்டேன்.